ஒரு வீட்டுல ஆம்பளை புள்ள இருந்தாக்கா வந்து பென்ஷன் நிறுத்துற ஒரே தாசில்தாரு இந்த கேஜர் போகஸ் தாசில்தார் இவன் தான். அந்த கணக்கு எடுக்கிற ஆர்வ ஆபீசரு வழியில் எங்கன்னா மாட்டினாக்கா பொதுமக்களுக்கு தக்கபடி அவன் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா போயிட்டு 500 கொடு 1000 கொடுன்னு ஏழை எளிய அண்ணாண்ட காட்சியை போயிட்டு இன்னைக்கு லஞ்சத்தை வாங்கிருக்கான் அந்த ஆர்வ ஆபீசர். இன்னைக்கு அந்த ஏழை ஜனங்க வந்து முதியோர் பென்ஷன் நிக்கப்பட்டிருக்குது, விதவை பென்ஷன் நிக்கப்பட்டிருக்குது, இது ஊனமுற்றோர் பென்ஷன் நிக்கப்பட்டிருக்கு. 4 மாச காலம் அதே நம்பி நம்ம தங்கராஜ் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரையில இருந்து சாப்பாட்டுல இருந்து வேற செலவு கூட அதை நம்பி வாழற அந்த ஜீவன்களுக்கு இந்த தாசில்தார் கோடி கோடியான ரூபாய் கொள்ளையடித்துக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி வந்து கொண்டிருக்கிற இந்த தாசில்தார் இன்னைக்கு அந்த கணக்கெடுப்புல ஜாதி வாரியாக எடுக்கலாம அவன் வந்து ஒழுக்கமே இல்லாதவன் இன்னைக்கு நிறுத்திருக்கானா உனக்கு எவ்வளோடா சம்பளம், உனக்கு எவ்வளோடா பென்ஷன் இன்னைக்கு தங்கராஜ் சொல்லியிருக்காரு. மந்திரி சபையில இன்னைக்கு எம்எல்ஏ எம்பியினுடைய சம்பளம் எவ்வளோ, பென்ஷன் எவ்வளோ, அதுல 0.1% கூட இவங்க வாங்குறதுல, 0.1 இல்ல 0.1% வாங்குறதுல. இன்னைக்கு இந்த ஏழை எளிய ஜனங்களுடைய அந்த பென்ஷன் திட்டத்தை வாரி வாயில போட்டுக்கிட்டு இந்த தாசில்தார் மேல் இடத்துல பெரிய 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 பேர் எடுத்துக்கலாம் கிரேடு வாங்கிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு மனக்கணக்கு போட்டு இருந்த இந்த ஊழல்வாதி தாசில்தார் லஞ்ச பேர் வழி இவனை வந்து முதல் நாம எல்லா பொதுமக்களும் இவனோட பொம்மையை நம்ம தெருவில் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட இன்னைக்கு அவருக்கு வேலை என்ன தெரியுமா, யாருன்னா தூக்கல மாட்டீங்கன்னா பண கணக்கு எடுப்பார், யாருன்னா பைசன் கொடுத்துட்டாக்கா பண கணக்கு எடுப்பார், யாருன்னா பொச்சட்டுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தேக கேஸ் வந்தா அதை தோண்டி எடுப்பார். இந்த மாதிரி வெட்டியான வேலை செய்யற இந்த தாசில்தார் ரெவன்யூ ஆபீசர் இவனுங்கெல்லாம் என்னத்துக்கு இந்த ஆபீஸ் இந்த எம்எல்ஏ மேடம் இருக்கிறாங்களே ஊரு புல்லா போய் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் ரோடு போட்டேன் அது உன்ன ரோடு தான் கேட்டேன், ரோடு வந்து முனிசிபாலிட்டி போடுறான். இந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அட்லீஸ்ட் உனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் யோகியத்துல 2 முறை எம்எல்ஏ ஆயிட்ட. இன்னைக்கு பென்ஷன் திட்டத்துல நான் தலையின எனக்கு அதுக்கு சம்பந்தம் ரிசைன் பண்ணு, உன்னால முடியல நீ ரிசைன் பண்ணு. போலீஸ வந்து உட்கார வச்சுக்கிறது இது பொதுமக்கள் அழைக்கழிக்க விடுது. தேர்தல் நேரம் வந்தோன்னு லஞ்சத்தை கொடுத்து 100 ரூபாய் கூட 1000 ரூபாய் கூட ஓட்டு வாங்கி இந்த பிச்சாட்ட ஆள் நீ எந்த ஊர்ல இருந்தா வந்து இந்த ஊர்ல வந்து எம்எல்ஏ ஆயிட்டு உனக்கு என்ன தெரியாது இந்த தங்கவயனுடைய மக்களுடைய கஷ்டம். இங்க வந்து பிஜேபி முன்ன பிறகு அன்னாட காட்சிகள் ஆகிட்டு இன்னைக்கு வேலை தேடி 100 கிலோமீட்டர் பெங்களூர் போயிட்டு வரக்கூடிய அவல நிலை. அவன் எத்தனை கூட மைன்ஸ்ல வந்து கொஞ்சம் இடிக்கி கொஞ்சம் தூரம் கட்டினானா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு வந்து இடிக்கிறது. இதை விட தட்டிக்கிறதுக்கு யோகியத்தில் உனக்கு. சரி வீடு பத்திரம் யாருக்கு பத்திர பார்த்தாக்கா அதுல விஆர்எஸ்ல போன எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு எவ்வளவு கொடுத்துறான் பார்த்தா 10க்கு 15க்கு 12 அடி மிச்ச எக்ஸ்டென்ஷன் ஒப்பனை வந்து கொடுப்பான். அதனால இந்த தாசில்தார் லஞ்ச பேர் வழி மக்கள் கணக்கு எடுக்காத யோகித்தில்லாத அந்த பேர் வழி தாசில்தார் இன்னைக்கு அவனை வந்து உருவமா எடுக்கிறதுக்கு வெகு தூரம் இல்ல. சிபிஎம் பார்ட்டி இந்த மக்கள் சார்பாக அந்த தாசில்தாரை வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் அந்த அம்மா எல்லாம் கேட்டேன். நான் கேட்கும் போது அந்த அம்மா எல்லாம் வந்து என்னன்றாங்க, என் புள்ள வந்து இருக்கிறான், எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கிறான், என் ஆம்பளை புள்ள இருக்கிறான்னு சொல்லி காமிக்கிறதுக்கு பயமாக்குது. எனக்கு காமிச்சாக்கா உடனே பென்ஷன் கேன்சல் பண்றான், எனக்கு புள்ள இல்லைன்னு தான் சொல்லணும் நான் அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆம்பளை புள்ள வந்து வெட்டியா சுத்தினுக்கிறான் ஒருத்தர், அவன் குச்சி அங்க சுத்தினுக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவன் வேலை செஞ்சிருக்கான், அவன் ஆம்பளை புள்ளனா வேலை கொடுக்குமா, அப்ப வேலை கொடுக்குறான நீ ஒரு ஆம்பளை பிள்ளைங்க வேலை கொடுத்த பிறகு நீ பென்ஷன் கேன்சல் பண்ணு. உன் யாரும் வந்து பென்ஷன் வந்து அந்த பிச்சை காசை கேட்கறது இல்ல, வேலையை கொடுக்கறதுல ஒண்ணு இல்ல, கொடுக்குற பென்ஷன் வந்து ஏமாத்தி நிற்கிறது. கொடுக்குற 1000 ரூபாய் அது வர்றத வந்து என்ன பண்றான் போஸ்ட்மேன் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிடலாம். இந்த பக்கம் பார்த்தாக்கா எம்எல்ஏ எம்பி அவன் வரானா அவனுடைய அல்ல கைங்க கொஞ்சம் இது வந்து லஞ்சம் வாங்கி போயிருது. இங்க சர்டிபிகேட் பண்ணி வந்தாக்கா தாசில்தார் பார்த்தா பெரிய லஞ்சம். ஒரு சர்டிபிகேட் இவனுக்கிட்ட காசு கொடுத்து கொட்டி அழணும். 3 மாசம் பென்ஷன் அவனுக்கு அடமானம் வச்சிடணும், அப்பதான் தரான் அவன்.